ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பாத்வே மூவிஸ் தயாரிப்பில் சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவ் மேனன், லக்ஷ்மி பிரியா, அபிநயா, கார்த்திக் குமார், படவா கோபி மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் கார்மேனி செல்வம். டைட்டிலே கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கே சார். என்ன சார் இந்த மாதிரி டைட்டிலில், இந்த மாதிரி தமிழ் பற்றுள்ள டைட்டிலில் நம்ம கேட்கும்போதே அதில் காதில் இன்ப தேன் வந்து பாயுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி டைட்டில் கேட்கும்போதே நமக்கு வந்து ஒரு படத்தின் மீது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிரியேட் ஆகுதுன்னே சொல்லலாம். கார்மேனி செல்வம் இந்த திரைப்படத்துடைய கதை என்னங்க? ஷார்ட்டாக மிடில் கிளாஸில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம சமுத்திரக்கனி ஐயா அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிடணும், நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன ஆகிறாருன்னா, அவர் பல இடங்களில் பல விஷயங்களை வந்து தனது காரில் ட்ராவல் பண்ணுறவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. எப்படிலாம் பணக்காரன் ஆகணும், எந்த மாதிரி ரூபத்தில் பணக்காரன் ஆக முடியும், பணக்காரன் ஆகணும் என்ன பண்ணணும், நாம் பணக்காரனாக வாழ கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன அவர்கிட்ட இருக்க வெகுளித்தனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஆக்ரோஷமாக டைலாக் பேசிக்கிட்டு பஞ்சு பேசிக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க சமுத்திரக்கனி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சமுத்திரக்கனியை நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் சார். அந்த அளவுக்கு வந்து சமுத்திரக்கனி அவர்களுடைய நடிப்பு அற்புதமாக இருக்குது. அவருடைய முதலாளியாக நடிக்கக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன், அவருடைய மனைவியாக வரக்கூடிய அபிநயா. கௌதம் வாசுதேவ் மேனன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருலாம் பெருசாக அதில் வந்து காட்டல. பட் அவர் ஃபாரின் போகிறாரு வராரு, ஃபாரின் போகிறார் வராரு. அவர் வீட்டில் வந்து ஒரு டிரைவராக பணிபுரிகிறார். ஒரு கட்டத்தில் வந்து தனது கௌதம் மேனன் அவர்களுடைய தனது ஓனர் காரையே வந்து அவர் கால் டாக்ஸியாக யூஸ் பண்ணி, அதாவது கௌதம் மேனன் இந்தியாவில் இல்லாத டைமில் பார்த்து கால் டாக்ஸியை யூஸ் பண்ணி அதை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு முற்படுறாரு. அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடைபெறுது. அந்த சம்பவம் நடைபெறும் போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப அந்த காரையை எத்துமே அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது ஒரு கௌதம் வாசுதேவ் வீட்லேயே இன்னொரு சம்பவம் நடைபெற்றுருக்கு. இதை பார்த்து வந்து ரொம்ப வந்து பூரிச்சு போகிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த காட்சியெலாம் வந்து உண்மையிலேயே படமாக்கிய விதம் வந்து அழகாக அற்புதமாக படமாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். சமுத்திரக்கனியோடைய மனைவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி அவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரம். இனிமேல் தமிழ் சினிமாவில் யாராவது எடுத்திங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இவங்களை நீங்கள் அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் போடலாம். அந்த அளவுக்கு வந்து அழகாக புரிஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரம் வரக்கூடிய அபிநயா அவர்கள், நம்ம தெரிய நாடோடிகள் படத்தில் தான் நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரமே வரக்கூடிய அபிநயா அவர்களுடைய கேரக்டர் வந்து மனசில் ஆழமாக பதியுது. அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்கோப்பே இல்லைனா கூட படத்தில் அவங்களுடைய கேரக்டர் வந்து ஆழமாக பதியுதுன்னே சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனோட யூஸ்வலான அந்த ஸ்டைலான அந்த பாடி லாங்குவேஜ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்பு திறமையை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது எங்கே போகிறாரு எங்கே வராரு இதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லவே இல்லை சார். அவர் பண்ணுற மேனரிசமாக இருக்கட்டும், அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பண்ணுற அந்த அவர் பணக்கார ஒரு லுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் வந்து ஒரு காட்சி அமைப்பு பார்க்கும்போது அடப்பாயில் நம்மளும் லைஃப்பில் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணுமோ அப்படின்ற மாதிரியும் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸை கூட தோண வைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த காட்சி அமைப்புகளை மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் டிரைவராகவே தனது படம் முழுக்க சமுத்திரக்கனி அவர்கள், அதாவது வெகுளியான கோபமே அடையாத ஒரு கார் டிரைவராகவே படம் முழுக்க சமுத்திரக்கனி அவர்கள் வலம் வந்திருக்கார் அப்படின்னே சொல்ல தோணுது. இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா சார்? என்ன சார் ஒரு காமெடி இல்லை, ஒரு ஃபைட் இல்லை, இப்படிலாம் படம் எடுத்துருக்காங்களே சார், எப்படி சார் இது வந்து நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஸ்லோவாக உட்காந்து படம் பார்க்க தோணும் அப்படின்னு வந்து நிறைய ஆடியன்ஸ் யோசிப்பாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஏன்னா அந்த படத்தில் வந்து முழுக்க ப்ளஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தோடு உட்காந்து மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதான் தோணிருக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடும்பங்கள் வந்து இந்த படத்தை உட்காந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே தவறான வழியில் போனால் அந்த பணம் நிலைக்காது, தவறான வழியில் போனால் நம்ம முன்னேறவும் முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த கார்மேனி செல்வம். இந்த படத்தோடைய இயக்குனர் ராம் சக்ரி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண கதையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை நம்ம போட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு யோசிக்க வச்சார் அப்படின்றது மட்டும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து இந்த படங்கள்லாம் ஹிட் ஆகுமா, கமர்ஷியலாக இந்த படங்கள் வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய கேள்விக்குறினே சொல்லலாம். ஏன்னா இந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபேமிலி நடக்கிற ஒரு ட்ராமா அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் டாக்ஸி விஷயங்கள் அவர் வந்து சார் ஓடிபி போடுங்க சார் சொல்கிறது, சார் இந்த ஃபோனில் எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு சமுத்திரக்கனி அவர்கள் கேட்குற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெகுளித்தனம் வெளிப்படுது. நம்ம எத்தனையோ சமுத்திரக்கனியோ எத்தனையோ படங்களில் வேறு ரூபத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தான் இருக்கோம். ஆனால் இதில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சமுத்திரக்கனி அவர்களோட இந்த வெகுளித்தனமான ஒரு கேரக்டர் வந்து நல்லா வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் எப்படி நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்க முடியும், எப்படி பணம் சேர்த்து வச்சா என்ன நடக்கும், பணம் சேர்க்காமல் இருந்தால் என்ன நடக்கும், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் எப்படி நடக்கும், ஏன் அவங்க சொந்த தங்கச்சியே வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பல குடும்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய குடும்பங்களை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து அழகாக வடிவமைத்தது, இந்த கதையை வடிவமைத்த விதத்தில் ராம் சக்ரி அவர்களுக்கு ஒரு பாராட்டு கூட சொல்லலாம்.
என்ன சார் படத்தில் பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்க, இந்த படத்தில் நெகட்டிவே இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நெகட்டிவிட்டி இருக்குது சார். நிச்சயமாக நெகட்டிவ்லாம் இருக்குது. ஏன்னா எல்லா படத்தையுமே நம்ம 100% முழுமையான திருப்தியான படம் நம்ம எல்லாருமே ஒத்துக்க முடியாது. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகும். பட் இந்த திரைப்படம் என்னென்னா சார், படம் வந்து ஒரு சாதாரண கதை தான் சார். ஒன்றும் பெரிய ஆகா ஓகோ ஸ்டோரிலாம் கிடையாது சார். இந்த மாதிரி நம்ம காலமாக பார்த்துட்டு வர கதை தானே சார் இது. அது இல்லாமல் ஒரு கமர்ஷியல் வேல்யூவில் ஒரு படத்தை ஒரு இடத்துல நமக்கு ஒரு சிரிப்பு கூட வரலையே சார் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களை யோசிக்க வைக்கும். ஏதோ போய்கிட்டே இருக்குது படம். இந்த இது சொல்லுவாங்கள்ல, கடல் அலை மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கே தவிர அதை நம்ம பீச்சை பார்க்கும்போது கூட கொஞ்சம் நேரம் பார்த்தா நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் பார்க்க என்ன ஆகுனா அப்போது வாப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களே வந்து விரும்புவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அந்த பல இடங்களில் வந்து ஏற்படுத்துதுன்னே அப்படின்னே சொல்லலாம். ஸ்லோவாக போயிட்டுருக்க ஒரு ட்ராமா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் அதை ப்ரெசன்டேஷனாக கொடுத்த விதத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கங்கே வந்து பாடல்களும் வந்து நம்ம மனசில் வந்து ஆழமாக பதியலாம் கூட அந்த பிக்சர், அதாவது அந்த படத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை போட்டது வந்து ஒரு பாராட்டு விஷயம். அந்த படத்தோட மியூசிக் டெக்னாலஜியே அது அவங்களே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாடல்களும் ஒன்றிணைந்து பார்க்க முடியலையே. பாடல்களும் பெருசாக டம்மு போட்டு டான்ஸை போட்டு ஆட்டம் போடுற மாதிரி பாட்டும் இல்லையே சார் படத்தில் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வைக்குது. கமர்ஷியல் வேலைகளை புகுத்தாமல் ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக நீட்டாக ஒரு 2.5 மணி நேரம் கொடுக்க முடியும், இந்த மாதிரி படங்கள் கூட மக்களை ரசிக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு டைரக்டர் அவர்கள். அவருக்கு உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்டுகளை நிச்சயமாக தெரிவிச்சுக்கிறோம். எப்படி பார்த்தாலும் வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குடும்ப ஆடியன்ஸ்களை இந்த படத்தை திருப்திப்படுத்தும். உண்மையிலேயே வாழ்க்கையில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கிற குடும்பங்கள், முன்னேற நினைக்கிற கணவன் மனைவிகள், பணக்காராயணும் அப்படின்னு கணவன் மனைவிகள், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை போய்ட்டு நிச்சயமாக தேட்டரில் போய்ட்டு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம உழைச்சி சாப்பிட்றது தான் என்றைக்குமே நிலைக்கும். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு வெளிநாடு போய்ட்டு நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கும். 10,000 ரூபாய் சம்பாதிச்சவங்க நம்ம குடும்பத்தோடு இருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். சில உணர்வுகளும் வந்து மனித உணர்வுகளையும் வந்து நல்லாவே வெளிப்படுத்தியிருக்கு இந்த படத்தில். சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையே குடும்ப என்ன அப்போனா சொல்கிறேன், பூமர் அங்கிள்னே சொல்லிட்டு போங்கப்பா. பூமர் அங்கிள்லாம் இந்த படம் வந்து நல்லாவே மனசில் வந்து ஒரு புரிகிற மாதிரி சில காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்ல தோணுது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.